ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம தேர்ட் டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசேட்டை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி சிசேட்டில் ஒரு கொஷின் பேப்பர் போஸ்ட் பண்ணியிருப்போம் 1 hour டெஸ்ட்டுக்கு. ஸோ 40 கொஷின்ஸ் அதில் இருந்திருக்கும். சிசேட்டோட ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா வந்து எவ்ரி கொஷினுக்கு 1.5 minutes. ஓகேங்களா? ஸோ அதுபடி 60 minutesல 40 கொஷின்ஸ் நம்ம இது பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதை சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ டிவிசிபிள் பை 7 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிசிபிள் பை 7க்கு ஜென்ரல் ரூல் என்னன்னா லாஸ்ட்ல இருக்கிற டிஜிட் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மிச்சது கூட சப்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 154. இதை நம்ம எப்படி பிரிப்போம்னா இதை பிரிச்சுட்டு ஸோ 15 minus 4 into 2. 15 minus 8 is equal to 7. ஸோ இந்த வர்ற ரிமைண்டர் 0ஆவோ டிவிசிபிள் பை 7ஆவோ இருந்துச்சுன்னா இந்த நம்பர் டிவிசிபிள் பை 7. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நடுவில் பீன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குன்னா திரும்ப நம்ம 9 எடுத்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸோ 3 பிரிச்சிருப்போம். 37 981 25 P 369. இதை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ரிவர்ஸ்லேருந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறத ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 369 ப்ளஸ் 981 25P ப்ளஸ் 37. ஸோ இந்த பிஆர் இருக்கும்போது என்ன எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எல்லா டவுட் வரும். இப்போ 252ன்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 250 ப்ளஸ் 2ன்னு எழுதுவோம். அப்போ 25 பிஆ இருக்குது அப்படின்னா ஸோ இதை 250 ப்ளஸ் பின்னு எழுதும். ஓகே. ஸோ இது வந்து ஆட் பண்ணுவோம் 0 1 5 1 1350. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ப்ளஸ் 37 ப்ளஸ் பி. ஸோ அப்போ 287 ப்ளஸ் பின்னு ஆகிடும். இப்போ என்ன பண்ணால் செகண்ட் ஸ்டெப் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ணதை சப்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1350 மைனஸ் 287 மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 1163 மைனஸ் பின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் ஏதோ ஒரு நம்பரை 1163லேருந்து சப்ராக்ட் பண்ணால் அது வந்து டிவிசிபிள் பை 7ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ sorry 1063 1163 1063. ஸோ 1063 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1057 ப்ளஸ் 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1057 வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 7. ஸோ 1063லேருந்து இந்த 6 சப்ராக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு டிவிசிபிள் பை 7 ஆகும். ஓகேங்களா? ஸோ 1057 வந்து டிவிசிபிள் பை 7. அதுக்கு 1063லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ பியோட வேல்யூ 6. ஓகேங்களா? 1063 மைனஸ் பி, அதாவது 1063 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 1057. ஓகேங்களா? நவ் கம்மிங் டு செகண்ட் சம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு எவ்வளவோ மாறுது. ஆரம்பத்தில் வெறும் 50 அனிமல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? 50 into 2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 24 இயர்ஸ் கழிச்சு 50 into 2 into 2 இருக்கும். 36 இயர்ஸ் கழிச்சு 50 into 2 into 2 இருக்கும். into 2. ஓகேங்களா? ஸோ அப்போது பாப்புலேஷன் வந்து 50 into 2 power சம்திங்காக இருக்கும். ஆனால் இந்த 2 power சம்திங் வந்து இப்போ 36 இயர்ஸ்னா 3 2. அப்போ இது வந்து 36/12. ஓகேங்களா? ஸோ 36னா ஏன்னா 3 தடவை பவரில் ஏதோ சம்திங் வரணும். பவர் என்ன, இந்த என்னோட வேல்யூ என்ன? 36/12. இங்கே வந்து 24/12. ஏன்னா 2 2 இருக்கு. அப்போ இது வந்து n/12. ஓகேங்களா? ஸோ 12 இயர்ஸ் இருந்தால் 12/12 ஈக்குவல் டு ஒரே ஒரு 2 வரும். 24 இயர்ஸாக இருந்துச்சுன்னா 24/12 ஈக்குவல் டு 2 2 வரும். 36 இயர்ஸாக இருந்துச்சுன்னா 36/2 3 2 வரும். ஸோ P ஈக்குவல் டு 50 into 2 power 2
2 power 12 by n. சாரி n by 12. ஓகேங்களா? ஸோ அதான் நமக்கான ஆன்சர். ஸோ டபுள் ஆகுது அப்படின்னா எப்போவுமே இன்டூ 2, ட்ரிபிள் ஆகுது அப்படின்னா இன்டூ 3. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகுது அப்படிங்கிறத n by that many years. ஓகேங்களா? இப்போ 15 years அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 50 into 2 power n by 15. ஸோ இது 3 power n by 15 it triples every 15 years. அதுதான் இதோட. ஓகேங்களா? Now going to next sum. So syllogisms, so logical reasoning la varum. Some radios are mobiles. Some mobiles are, sorry, all mobiles are computers. Some computers are watches. Okay. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டன்லி சம் ரேடியோஸ் ஆர் வாட்சஸ். ஆனால் ரேடியோ இங்கே இருக்குது, வாட்ச் இங்கே இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா சர்டன்லி கொடுத்துருக்காங்க, மேபின்னா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் சர்டன்லினா கிடையாது. அதே மாதிரி சர்டன்லி சம் மொபைல்ஸ் ஆர் வாட்சஸ்னா இங்கே பாருங்க, இங்கே மொபைல் இருக்குது, இங்கே வாட்ச் இருக்குது. ஸோ சர்டன்லிங்க தப்பு. ஸோ நெய்தர் 1 ஆர் 2. ஓகே. நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 மீட்டர் வந்து சவுத் டிரைவ் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டர்ன் பண்ணி, ஸோ அவருக்கு சவுத் டிரைவ் பண்ணும், இதுதான் லெஃப்டாக இருக்கும், அங்கே இது பண்ணி ஸோ 20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி லெஃப்ட் டர்ன் பண்ணி 40 கிலோமீட்டர். ஸோ 40 கிலோமீட்டர் சம்வேர் இங்கே இருக்கும் 40. அதுக்கப்புறம் திரும்ப ரைட் டர்ன் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ இங்கே 30. ஸோ இந்த இடத்துல இருக்காங்க. அப்போது அவங்களுக்கும் பேங்க்குக்கும் நல்ல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 40 போயிருக்காங்க, 30 திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ மிச்சம் இருக்கிறது 10. ஏன்னா இது 30, இது 10. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே. ஸோ அப்போ அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, பேங்க் இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம இந்த 30 10 ஸ்பிளிட் பண்ணால் அவங்க ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது வந்து 20 இங்கேருந்து வரும், இங்கேருந்து ஒரு 5 வரும். ஸோ 20 + 5 = 25 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ 25 கிலோமீட்டர். ஓகே. ஸோ இமேஜ் ஆஃப் கான்ஸ்டனன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ எத்தனை கான்ஸ்டனன்ஸ் இருக்குது? 21. வவல்ஸ் வந்து 5 vowels. ஸோ இப்போ 26 - 5 வந்து 21. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம மிரர் இமேஜ் வச்சோம் அப்படின்னா எதெல்லாமே ஒரிஜினல் ஷேப் இல்லை. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ஸ் இருக்கு, B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எதெல்லாம் மிரர் இமேஜாக இருக்கும்? B, H வந்து மிரர் இமேஜ், M வந்து மிரர் இமேஜ், அதே மாதிரி T வந்து மிரர் இமேஜ், V, W இதெல்லாம் மிரர் இமேஜ். ஓகேங்களா? ஸோ இது போக ஒய்யை நம்ம இப்படி எழுதியிருக்கோம், இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாது. ஒய் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் வரும். ஸோ இதுவும் மிரர் இமேஜ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேற என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? சாரி, எக்ஸை மறந்துட்டேன் பாருங்க, எக்ஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து 26ல் 5 வவல் இருக்கு. இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 வந்து மிரர் இமேஜ் இருக்கு. ஓகே. ஸோ 26 - 12 = 14 வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷேப் மாதிரி இருக்காது. ஹவு மெனி லுக்ஸ் லைக் ஒரிஜினல் ஷேப்னா உங்களுக்கு 7. 7 வந்து மிரர் இமேஜ்லையும் லுக்ஸ் லைக் ஒரிஜினல். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக டேட்டா எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ PQRSTUV இந்த புக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக இருக்கிற ஆன்சர் கொஸ்டின் படிச்சுங்க, புக்ஸ் ஆஃப் ஓல்டு கெசட்டர்ஸ் வித் ப்ளூ கவர். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ப்ளூ கவரோட இருக்குது அப்படின்ட்டு. ஓகே.
RQT வந்து ப்ளூ கவர் இருக்கு. ஸோ நமக்கு ப்ளூ கவர் தான் தேவை. அப்போ RQTயை தவிர மற்றெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. ஓகே, RQT தான் ப்ளூ கவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ RQ U வந்து இட் இஸ் நாட் ப்ளூ கவர். இங்கேயும் U இஸ் நாட் ப்ளூ கவர். RQT தான் ப்ளூ கவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி S and U ஆர் நியூ புக்ஸ். எஸ்ஸும் யூவும் தான் நியூ புக்ஸ், மற்ற எல்லாம் ஓல்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓல்டில் வந்துடும். அப்போ ஓல்டும் முடிஞ்சது, ப்ளூவும் முடிஞ்சது. இதெல்லாம் கெசட். PRS வந்து லார் ரிப்போர்ட்ஸ். ஓகே, மிச்சம் எல்லாம் கெசட். அப்போ ஆர் வந்து லார் ரிப்போர்ட், அதுவும் அடிச்சிச்சு. அப்போ இருக்கிறது Q and T மட்டும்தான். ஸோ ஃபுல் டேட்டாவை எழுதிட்டு நம்ம ஃபுல் டேட்டாவும் எழுதலாம். இப்போ வந்து PQRSTUVன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து RQT வந்து ப்ளூ, R வந்து ப்ளூ, Q வந்து ப்ளூ, T வந்து ப்ளூ, மிச்சம் எல்லாமே ரெட்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ் யூ நியூ. ஸோ எஸ் வந்து நியூ, யூ வந்து நியூ, மிச்சம் எல்லாம் ஓல்டு 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 அப்படின்னு எழுதணும்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்க. ஸோ மச் ஆஃப் டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ எடுத்தோடனே இந்த மாதிரி எழுதிட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸ்டூடெண்ட் அப்பியர்ட் இன் 6 பேப்பர்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ டோட்டலாக இந்த இதில் ப்ரப்போர்ஷன் ஆஃப் மார்க்ஸ் ஹி காட், தட் இஸ் நாட் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் பேப்பர். அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 5 + 6 + 7 + 8 + 9 + 10 வந்து ஸோ 45 வரும். ஓகே, பட் அது 45 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 60% ஆஃப் த மார்க்ஸ். 60% ஆஃப் மார்க்ஸ். ஸோ நம்ம 100 மார்க்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 இருக்கும். அதில் அவர் 60% மார்க்ஸ், அதில் 60% மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 600 × 60/100. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 360 மார்க்ஸ். ஓகே, 360 மார்க்ஸ்ங்கிறது அதோட ரேஷியோ தானே. அப்போ எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? 360 marks is equal to 45x. அப்போ x is equal to 360/45 equal to 8. ஓகே, அப்போ இது வந்து 5x, 6x, 7x, 8x, 9x, 10x. ஓகேங்களா? ஸோ இது பண்ணோம்னா 5xங்கிறது 40, 48, 56, 64, 72, 80. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ எத்தனை சப்ஜெக்டில் பாதிக்கும் மேலே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹவு மெனி ஸ்கோர் லெஸ் தேன் 60%. 60%னா இந்த 3. ஓகே, 1, 2, 3 இதில் 60% கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 100 தானே டோட்டல் மார்க்ஸ். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 600 டோட்டல். இப்போ பர் சப்ஜெக்ட் எவ்வளோ? நம்ம 100 தானே எடுத்தோம். 100 எடுத்ததுனால தான் 6 சப்ஜெக்ட்டுக்கு 600 மார்க்ஸ். அப்போ 100ல் 60%, 60. ஸோ 60 மேலே கம்மியாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 3. 60க்கு மேலேன்னா ஓகேங்களா? ஓகே, ஸோ கன்சிடர் ஆல் 3-digit numbers with obtained by using 3 non-zero digits. ஓகே, which are multiples of 3. ஸோ 3ஆல் மல்டிபிள் ஆகிற டிஜிட்ஸ் எல்லாம் என்ன? 3யோட மல்டிபிள்ஸ் வந்து 3, 6, 9. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 digits இது பண்ணணும். பட் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருங்க. அப்போ வந்து 369, 396, 639, 693, 936, 963. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 639, 693, 936, 963. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9, 9 ரெண்டு வாட்டி இருக்குது, 6, 6 ரெண்டு வாட்டி இருக்குது, 3, 3 ரெண்டு வாட்டி இருக்குது. ஸோ 9, ஸோ பேசிக்காக 9 + 6 + 3 வந்து 18. அது ஒவ்வொன்றும் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால 36. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 6 வரும், 3 கேரி ஓவர். இதுவும் அதே மாதிரி தான், 2 6, 2 3, 2 9. ஸோ 36 + 3 வந்து 39. அகெயின் கேரி ஓவர், சேம் 3996. இப்போ 3996 இஸ் டிவிசிபிள் பை 74 கேட்குறாங்க. அப்போ டிவிசிபிள் பை 9. இப்போ டிவிசிபிள் பை 9 எஸ், இட் இஸ் டிவிசிபிள் பை 9.
ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஸோ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. அப்போ இது கரெக்ட். டிவிசிபிள் பை 74 அப்படின்னா ஸோ நம்ம 3996 74ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 5s are 370. எப்படி நான் ஃபாஸ்ட்டாக பண்ணேன்னா எந்த நம்பரையும் நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை பாதி ஆக்கிருங்க. ஸோ 74/37 கூட ஒரு 0 போட்டு அவ்வளோ. ஒரு நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 பண்ணலாம், இல்லை டிவைட் பை 2 பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 370 வந்துடும். ஓகேங்களா? அப்போ வந்து 29 மிச்சம் இருக்கும், 6 கீழே வருது. ஓகே, ஸோ 74 into 4 வந்து 296, 70 into 4 280. ஸோ 74 இப்படி பிரிச்சிடலாம். 70 into 4 வந்து 280, 4 into 4 16, அப்போ 296. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் டிவிசிபிள் பை 74. அப்போ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். இங்கே எக்ஸாக்டாக அவங்க வேல்யூ கேட்கல, இந்த 3996 என்னன்னு கேட்கல, இது வந்து டிவிசிபிளா இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப்பை தாண்டி போயிட்டாங்க. ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த மாதிரி வரும். ஸோ 20 10 10 15 30 75 x. இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா குறைஞ்சிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு ஏறுது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே அண்ட் ஆல்சோ எல்லாமே வந்து 5s and 10s வரும். ஓகே, ஸோ 5s and 10s வருதுன்னா இது முன்னால் இருக்கிற நம்பர் அப்படியே வந்து ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 20 divided by 2 வந்து 10, 10 into 1 equal to 10, 10 into 1.5, 15 into 2, 30 into 2.5. அப்போ ஸோ இங்கே வந்து இது டிவைட் பை 2னா இன்டூ 0.5 வச்சுக்கலாமா. ஸோ 0.5 1 1.5 2 2.5 3. அப்போ 75 into 3 என்ன ஆஸ்பிரன்ஸ்? 225. ஓகேங்களா? ஸோ 225 தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கிவன் டேட்டாவை நம்ம தெளிவாக எழுதணும்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்டார்ட் ரன்னிங் அரௌண்ட் ஈச் அதர் ஃபார் 50 மீட்டர் இன் சேம் டைரக்ஷன், ரீச் அ பாயிண்ட் எக்ஸ், ரீச் அ பாயிண்ட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் 50 மீட்டர் ஓடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ் வந்து ரைட்டில் 60 மீட்டர் ஓடுறாங்க, எக்ஸ் வந்து ரைட்டில் 60 மீட்டர் இங்கே வர்றாங்க, ஒய் வந்து லெஃப்டில் 40 மீட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கீழே திரும்பி 50 மீட்டர் ஓடுறாங்க. எக்ஸுக்கு வந்து ஸோ எக்ஸ் வந்து லெஃப்டில் திரும்பியும் ஒய் வந்து ரைட்டில் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் ஓடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்க கிட்டேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதுதான் அவங்களோட டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 + 40 = 100 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஈஸி தான், நம்ம கிவன் டேட்டாவை எப்படி எழுதணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ இதில் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது காமனாக வர ஒரு சம் தான், இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 2/40, இது 4/18, இது 8/12. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, இது வந்து 8 ஸ்கொயர்னு சாரி 8 வந்து 2 கியூப்னு எழுதலாம், பவர் 12. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர். ஸோ இது 2/36, இதுவும் 2/36. ஓகேங்களா? ஸோ அப்போது என்றைக்குமே பார்த்துங்க இந்த ரெண்டும் வர வாய்ப்பில்லை. ஏன் வர வாய்ப்பில்லை அப்படின்னா சேம் வேல்யூ. ஸோ 4/18 2/36, 8/12 2/36, அதனால் இது ரெண்டும் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றையும் செக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ பார்த்தோன்னையுமே நம்ம ஆன்சரை இது பண்ணிடலாம். இப்போ 2/40 3/21 அப்படின்னு அதை மட்டும் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை வந்து 2/40 அப்படிங்கிற பதிலாக நம்ம இதை 2/40 4/20 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா ஸோ இதை 2 ஸ்கொயர் 20 எழுதிட்டோம்னா இது 4/20 ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3/20 × 3.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் 20 3 பவர் 20 பெருசா அப்படின்னா 4 பவர் 20 தான் பெருசு. ஏன்னா 3 ஸ்கொயருங்கிறது 9, 4 ஸ்கொயருங்கிறது 16, 3 கியூபுங்கிறது 27, 4 கியூப் அப்படிங்கிறது 64, 3 பவர் 4ங்கிறது 81, 3 பவர் 5 வந்து 243. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 4 பவர் 4 வந்து 256. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் 5 விட 4 பவர் 4 பெருசு. அப்ப மேல போக போக அதிகமாயிட்டே தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸா 2 பவர் 40 இஸ் பிக். ஓகேங்களா? அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லா எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேல்குலேஷன்லயே இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் 5 விட 4 பவர் 4 பெருசு. அப்ப 3 பவர் 20 விட 4 பவர் 20 பெருசு தான். சாரி, 3 பவர் 20 விட 4 பவர் 20 இஸ் பிகர். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஒரு 3 தானே, அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து லக்னோவை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. LUCKNOW. W வந்து ரிவர்ஸ்லேருந்து 4th லெட்டர். அப்போ அதுக்கு நேராக என்ன லெட்டர் வரும் அப்படின்னா D வரும். D வந்துச்சுன்னா இது ரெண்டும் வராது. ஓகே, இங்கே சிமிலராக இருக்கிறதெல்லாம் எழுதிருங்க. O. ஓகே, இப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ண போகுது. ஜியா எஃப்ஆ. யூ வந்து ரிவர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6th லெட்டர். அப்போ ஃபார்வேர்ட்லேருந்து 6th லெட்டர் என்னவா இருக்கும்? எஃப்ஆ இருக்கும். இப்போ இதுதான் ஆன்சர். நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து நிறைய சால்வ் பண்ணோம்னா நிறைய ஷார்ட்கட் தெரியும், டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது மேக்ஸிமம் நமக்கு இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோம், எலிமினேட் பண்ணோம் 2 ஆப்ஷனை. அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான். ஓகேங்களா? எப்பவுமே நீங்கள் படிக்கும்போது கொஷினையும் கொஷினில் இருக்கிற ஆப்ஷனையும் கொஷினோட ஒரு பார்ட்டாக சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே இந்த சம்ம பாருங்க, எல்லாமே பெர்சன்டேஜில் கொடுத்துட்டேன். அப்போ நீங்கள் என்னென்ன எடுக்கணும்னா 100 எடுத்துக்கலாம். இனிஷியல் ப்ரைஸ் 100 இருக்கு. ஏன்னா நம்ம கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100ஓட 25% என்ன? 100 + 25, 125. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 125ஓட 20% வந்து 25. ஸோ -25 = 100. திரும்ப பழைய ரேட்டுக்கு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது அகெயின் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 + 10 = 110. அப்போ நெட்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 + 10 which is a 10% இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். ஓகே, ஏ கிட்ட கொஞ்சம் காயின்ஸ் இருக்கு. அதில் வந்து பாதியை +2 வந்து பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பி வந்து அவர்கிட்ட இருக்கிற காயின்ஸ்ல பாதி +2 கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போயிட்டே இருக்கு. கடைசியா டி கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து 11 காயின்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னா 10 காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ டி கிட்ட 10 காயின்ஸ் இருக்கு. ஸோ டி வந்து எவ்வளோ வாங்கினாரு? சியோட பாதி +2. அப்போ சியோட பாதிங்கிறது என்ன? D is equal to C/2 + 2, அதாவது 10. அப்போ சிங்கிறது என்ன? சிங்கிறது 10 - 2, இந்த +2 அந்த பக்கம் போயிடும். C/2ங்கிறது 10 - 2 = 8. அப்போ சிங்கிறது என்ன? 16. அப்போ அதே மாதிரி நம்ம பிக்கு போடணும். பிங்கிறது C/2, சாரி, பிங்கிறது சரி, சிங்கிறது B/2 + 2. சியோட வேல்யூ 16. அப்போ வந்து 16 வந்து B/2 + 2 அப்படின்னு இருக்கும்போது பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 28. ஓகேங்களா? அதே மாதிரி A/2 + 2 வந்து B. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏவோட வேல்யூ 52ன்னு வரும். இது நம்ம சால்வ் பண்ணி சிம்பிளாக கொண்டு போனோம்னா நமக்கு அந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 3 persons ABC are standing in a queue, not necessarily in order. அந்த ஆர்டரில் அவங்க இல்லை. ஓகேங்களா? அது பிஏசியாக இருக்கலாம், சிபிஏவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? There are 4 persons between A and B. அப்போ ஏவுக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் நடுவில் 7 பேர். ஓகேங்களா?
ஆனா சிக்கு முன்னால 11 பேரும் சிக்கு பின்னால 13 பேரும் இருக்காங்க. ஏக்கு பின்னால 13 பேர் இருக்காங்க. மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். இப்போ ஆர்டர்ல இல்ல அப்படிங்கிறதுனால ஸோ பிக்கும் சிக்கு நடுவில் எத்தனை பேர் இருந்தாங்க? பி 1 2 3 4 5 6 7 சி. ஏவுக்கு பிக்கு நடுவில் 4 பேர் இருந்தாங்களா? அப்போ 1 2 3 4 ஏ இங்க போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 plus 2. ஏன்னா இவங்க 2 பேர் இருக்காங்களா? ஸோ 7 plus 2 9 மாறிடுச்சு. இப்போ சிக்கு முன்னால 11 பேர் இருக்காங்க. ஸோ பிளஸ் 11 இந்த பக்கம் 11 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பின்னால 13 பேர். பட் ஆல்ரெடி வந்து 1 2 3 4 5 இருக்காங்க. அப்போ பிளஸ் 8. ஓகேங்களா? அப்போ இங்க பிளஸ் 8. இப்போ ஏக்கு பின்னால 13, சிக்கு அந்த பக்கம் 11. ஸோ 8 plus 9 plus 11 is equal to 28. 28 பேர் மொத்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க வந்து இது ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தோன்னே நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் வீக்ஸு, எக்ஸ் டேஸு, எக்ஸ் ஹவர்ஸ், எக்ஸ் மினிட்ஸ், எக்ஸ் செகண்ட்ஸ். ஓகே, எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டுருக்கேன். ஸோ ஒரு நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 30 ரூபா நோட்டு, 1 ரூபா காயின் அப்படி இருக்குன்னா டோட்டலாக எத்தனை இருக்குன்னு கடைசியாக ஆட் பண்ணோம்னா 1ல் முடியணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு செகண்ட் வந்து பின்னாடி, ஏன்னா மினிட்டுங்கிறது 60 இன்டூ செகண்ட்ஸ், ஹவர்ஸ்ங்க 60 இன்டூ 60 இன்டூ ஸோ 3600 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ கடைசியாக செகண்டை மட்டும் ஆட் பண்ணுவோம், எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து 1ல் முடியணும். அதே மாதிரி இந்த வேல்யூ தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் செக் பண்ணிடும். ஸோ எக்ஸ் வீக்ஸ் அப்படின்னா 7 into x days. ஓகேங்களா? x days அப்படின்னா 24 into x hours. ஓகேங்களா? x hours அப்படின்னா so for x into 3600 seconds. x minutes na x into 60 seconds. So x seconds na x. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து 86,400 செகண்ட்ஸ். அதே 7x டேஸ்னா 7 into 86,400 into x செகண்ட்ஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க 86,000 into x செகண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கே வந்து 86,400. அப்போ வந்து இந்த 11,000 செகண்ட் வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக இந்த பெரிய வேல்யூ தான் வரும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0ல் முடியுது, இங்கே 0ல் முடியுது, இங்கே 0ல் முடியுது, இங்கே 0ல் முடியுது. இப்போ இது வரைக்கும் ஆட் பண்ணும்போது கடைசியில் 0 வரும். பட் இங்கே எக்ஸ் ஆட் பண்ணால் 1 ஆகிடுமா? ஸோ அதனால டோட்டலாக 694861 செகண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது நம்ம டோட்டலாக சால்வ் பண்ணலை, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசம்ஷனை வச்சு நம்ம முடிக்கிறோம். ஓகே, ஸோ பிக்யூஆர்எஸ்டி. ஸோ 6 பேர் இருக்காங்க. ஆர் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் கியூ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கொடுக்கல, ஸோ அதனால ஆர் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் கியூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ இஸ் த மதர் ஆஃப் டி. யூ வந்து டீயோட மதர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ யூ வந்து ஃபீமேல். ஓகே, அண்ட் எஸ் இஸ் த டாட்டர் ஆஃப் யூ. எஸ் வந்து யூவோட டாட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, பி இஸ் த பீஸ் டாட்டர் இஸ் டி. ஆல்ரெடி மதர் இருக்காங்க, ஸோ பி வந்து அவங்களோட ஃபாதர். இவங்க 2 பேரும் ஒரு கப்புள். ஆர் ஓட சன் வந்து பி. ஓகே, ஆரோட சன் வந்து பின்னு, ஸோ அப்போ இவங்களோட குழந்தை வந்து பி. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஓகே, பீஸ் டாட்டர் இஸ் டீன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பீஸ் டாட்டர் இஸ் டி, இதுவும் வந்து ஃபீமேல். ஓகே, கியூ இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் டி, கியூ இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் டி. இது ரெண்டுலேயுமே இவங்களோட ஜெண்டர் தெரியல. ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வராது. கன்ஃபார்மாக இதில் யார் மேல் யார் ஃபீமேல் நமக்கு தெரியல. ஆர் இஸ் த மதர் ஆஃப் கியூ. ஆர் வந்து அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர் வந்து மதர் ஆஃப் கியூவில் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், ஸ்பௌஸ் ஆஃப் கியூ. மதர் கிடையாது, ஸ்பௌஸ். அப்போ இதுவும் கிடையாது. டி இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் கியூ. டி வந்து ஃபீமேல்னு தெரியும், ஸோ இவங்க வந்து சன் ஆர் டாட்டர்
இது வந்து கிராண்ட் சில்ட்ரன், இது வந்து சில்ட்ரன் லெவல், பேரண்ட் லெவல், கிராண்ட் சில்ட்ரன் லெவல். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ டி இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் கியூ. ஓகே, 8 பேர் ABCDEFGH சர்க்குலர் டேபிள் இருக்கு. ஸோ சர்க்குலர் டேபிள் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிற பிரச்சனையே நமக்கு கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஓகே, ஸோ B and D neither sit adjacent to C or opposite of C. So C opposite ஆவோ பக்கத்துலயோ Bயோ Dயோ உட்காரக்கூடாது. A sits between E and D. Eக்கும் Dக்கும் நடுவில் A உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா F sits between B and H. ஓகே, ஸோ F இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 E Dக்கு நடுவில் A இருக்காங்களா. இப்போ F sits between B and Hனா, இப்போ F இங்கே உட்கார்றாரு அப்படின்னா வந்து B இங்கேயும் H இங்கேயும் இருக்கும். ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்க, C வந்து Bக்கோ Dக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்போ C இங்கே வர மாட்டாங்க, இங்கே வரும். அப்போ இங்கே G வரும். இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இல்லை அப்படின்னா செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 3 4 5 6 7 8 E A D. ஓகேங்களா, அப்போ B F H. ஸோ இங்கே CRG வரலாம், இங்கேயும் CRG வரலாம். ஓகேங்களா, இது ஒரு பாசிபிலிட்டி, அவ்வளோதான். இப்போ இங்கே வரலாமா அப்படின்னா வந்து இங்கே C வர முடியாது, ஏன்னா அப்படின்னா Bக்கு Dக்கு பக்கத்தில் வர மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த ஒரே பாசிபிலிட்டி தான். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா B வந்து இட்ஸ் 2 பாசிபிலிட்டிலையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணும். ஸோ B வந்து ஏவுக்கும் Gக்கு நடுவில் இருக்காங்கன்னு கிடையாது, இந்த இதில் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேற கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து B வந்து ஏவுக்கும் Gக்கும் நடுவில் கிடையாது, இங்கேயும் அதே மாதிரி. C sits opposite to G. இதில் வந்து பார்த்தீங்கன்னா C வந்து Gக்கு ஆப்போசிட், ஆனால் இங்கே வந்து C வந்து Gக்கு பக்கத்தில், அப்போ இதுவும் கிடையாது. E sits opposite to F அப்படின்னா இதில் வந்து கரெக்டு ஆப்போசிட்டு, ஆனால் இங்கே வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ E வந்து B இந்த இடத்துல இருந்தால் தான் ஆப்போசிட். ஓகே, அப்போ இதுவும் கிடையாது, இங்கே வந்து கிடையாது. ஸோ அப்போ நன் ஆஃப் தி அபோவ். ஸோ பாசிபிலிட்டி அப்படின்னு வருது அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து சேர்ந்து இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம அதை எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து 2:30 மணிக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு. அங்கே வில்லேஜ் இதில் 3:15 காட்டுது. அங்கே 25 நிமிஷம் தங்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூட்டாக எடுத்து வர்றாரு. அந்த ரூட்டில் ஃபாஸ்ட்டாக வரலாம், டபுள் ஸ்பீடில். ஆனால் நீளம் வந்து 1.25 டைம்ஸ். ஸோ 5 கிலோமீட்டர் போயிருந்தார், 4 கிலோமீட்டர் போயிருந்தாருன்னா 5 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரணும். பட் வீட்டுக்கு 4 மணிக்கு வந்துட்டார். இப்போது பட் அவரோட டைமிங்க்கும் அந்த வில்லேஜ் கிளாக்ல காட்டின டைமிங்கும் வேறையா இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க செக் பண்ண சொல்லலாம். ஓகே, எது வந்து ஸ்லோ, அந்த வில்லேஜ் கிளாக் வந்து ஸ்லோவா இருக்கா ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு எதை கம்பேர் பண்ண சொல்றாங்க, வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை கம்பேர் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணா, ஸோ வீட்டை தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும், அங்கே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் நடக்குது. ஸோ வீட்டில இருந்து 14:30க்கு கிளம்புறாரு, திரும்ப எப்போ வர்றாரு 16 ஹவர்ஸ்க்கு, அதாவது 4 மணிக்கு வராரு, 2:30 கிளம்பி. ஸோ டோட்டலாக ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.5 மணி நேரம், 1 hour 30 minutes. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் 25 minutes ரெஸ்ட்டு. 25 minutes ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கழிச்சோம் அப்படின்னா வந்து, ஸோ இது 1 hour 30 minutes 90 minutes. ஸோ அப்போ 90 - 25 is equal to 65 minutes வந்து ஆக்சுவல் ட்ராவல் டைம். இந்த ஆக்சுவல் ட்ராவல் டைமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது எக்ஸ் கிலோமீட்டர் அந்த டைமில் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா, ஸோ பின்னால் இருந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு 1.25. ஆனால் ஸ்பீடு வந்து டபுள் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, டிவைடட் பை 2. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் 2, ஸோ 0.65
6 to 5x. ஏன்னா இது வந்து onward journey, இது வந்து return journey. இது வந்து ரிட்டர்ன் ஜேர்னி. ஓகேங்களா? ஸோ ரஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எக்ஸு, இது 0.625. ஓகேங்களா? ஸோ ரஃபாக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8:5ன்னு வரும். ஓகேங்களா? 8:5. ஸோ போகிறக்கு வந்து 8 நிமிஷம்னா ரிட்டர்ன் வரக்கு 5 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இதை சம் பண்ணால் 13 ஆகுதுங்களா? ஸோ சம் பண்ணால் 13 வரும். 65 வந்து 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ போகிறக்கு ஸோ 65 டிவைடட் பை 8 + 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஏன்னா 65 டோட்டல் ட்ராவல் டைம் ஈக்குவல் டு 5, 65/13 வரும். ஸோ அப்போ போகிறக்கு 40 நிமிஷமும் வர்றக்கு 25 நிமிஷமும் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 65 மினிட்ஸ். ஓகேங்களா? பட் வீட்டிலேருந்து எப்போ கிளம்புறாரு? வீட்டிலேருந்து 14:30 கிளம்புறாரு. 14:30 கிளம்பி 40 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த வில்லேஜ் எப்போ ரீச் பண்ணியிருப்பாரு? 13:10க்கு ரீச் பண்ணியிருப்பாரு. ஆனால் வில்லேஜில் என்ன காட்டுச்சு? 13:15, அதாவது 15:10க்கு ரீச் பண்ணியிருப்பாரு, 3:10க்கு ரீச் பண்ணியிருப்பாரு. ஆனால் டைம் என்ன காட்டுச்சுன்னா வில்லேஜ் டைம் 5 நிமிஷம் அதிகமாக காட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ வில்லேஜோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து கரெக்டான டைம் என்ன 3:10க்கு போயிருக்காரு. ஆனால் வில்லேஜில் காட்டின டைம் வந்து 3:15ன்னு காட்டி. ஓகே. 1261ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன நம்பர் வரும்? பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக டிவைட் பண்ணோன்னா 1 இதெல்லாம் டிவைட் பண்ணி ஒரு நம்பர் வந்து 1261ஆல் டிவைட் பண்ணோம். நம்ம நிறைய பேர் பார்த்தோன்னையும் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போக தோணும். பட் அவ்வளோலாம் இல்லை, இது ரொம்ப ஈஸியான. ஓகேங்களா? இப்போ 1261 எடுத்துட்டீங்க அப்படின்னா 1261 3ஆல் டிவைட் ஆகுமா? 1 + 2 + 6 வந்து 9, 9 + 1 10, 3ஆல் ஆகாது, 5ஆல் ஆக வாய்ப்பில்லை. 7 வந்து பார்த்தீங்கன்னா 126 - 1 × 2 124 which is not divisible by 7, அதுவும் கிடையாது. 9 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 11 வந்து பார்த்தீங்கன்னா 1 + 6 - 2 + 1, ஸோ 7 - 3 = 4. அப்போ 11ம் கிடையாது. 13 செக் பண்ணோம் அப்படின்னா 13 1261 டிவைடட் பை 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 13க்கும் வந்து நம்ம 3 எடுத்து பண்ணலாம். இது சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ 261 - 1 = 260. 260 டிவைடட் பை 13 வந்து 20, நோ ரிமைண்டர். ஓகேங்களா? அப்போ 13ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ 1261 வந்து பார்த்தீங்கன்னா 13 × சம்திங். நம்ம அது இந்த சம்திங் தேவையில்லை. இப்போ இங்கே 91 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13 × 7. ஸோ இதில் இந்த நம்பர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அது வந்து 13ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த நம்பரும் இட் இஸ் டிவிசிபிள் பை. ஸோ 1261 வந்து இதை டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 0. ஓகேங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் சொல்லியிருக்காங்க. ஸோ 20 × 8. இது வந்து இங்கே இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து ஈக்குவல் ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஈக்குவல் ஏரியா கொடுத்துருக்க மாட்டாங்க. 4 ஷீட்டாக கட் பண்ண முடியுமா முடியாதா? இப்போ ஈக்குவல் ஏரியா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயருக்கு அந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கணும், அதாவது பர்பண்டிகுலர் சைட்ஸ். ஸோ 8 8 திரும்ப ஒரு 8. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2. இப்போ மிச்சிங்க 4 தான் இருக்குது. அப்போது இதை பாதியாக கட் பண்ணோம்னா இது 4 இது 4. அப்போ ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4. ஓகே. ஸோ கரெக்டாக 4 ஸ்கொயரை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஏரியாவா 10 ட்ரையாங்கிளை கட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது 8 1 2 3 4. ஸோ 4 4 4 4 4. அப்புறம் அவ்வளோதான். இப்படி 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 கட் பண்ணோம்னா இது எப்பவுமே ரெக்டாங்கிளை டைகனலில் ஜாயின் பண்ணோம்னா 2 ட்ரையாங்கிள் ஆஃப் ஈக்குவல் ஏரியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே பாசிபிள், போத் 1 and 2. அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்து
70% of a number x is added to another number y. Okay, so 0.70% of the number 0.7 ஃபேக்டர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இது பண்ண தேவையில்லை. 0.7 x + y 1.65 y. ஸோ எப்படி 70% 0.7 மாறுதோ அதே மாதிரி 165 1.65. ஸோ பேசிக்காக 100 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 7 மடங்கு 7.7% x ஆட் பண்ணி எனக்கு 0.65 y தான் வருது. அப்போ y யோட வேல்யூ அதிகம். அப்போ y is greater than x. நான் 0.7x இப்போ y 20ன்னு வச்சுக்கலாம், x பார்த்தீங்கன்னா 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 20 + 7 சேர்த்துனா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 20 x 10ன்னு வச்சுட்டேன்னா இங்கே 7 தான் வருது. ஸோ எனக்கு 27 தான் வரும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக எனக்கு ரொம்ப சின்ன வேல்யூ, அதாவது 7 பார்ட் ஆஃப் எக்ஸ் சேர்த்துனா 6.5 பார்ட் ஆஃப் ஒய் தான் வருது. அப்போ ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ். அதே மாதிரி 60% ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணால் 165% ஆஃப் ஒய் ஜெட் வருது. இப்போ 0.6x + z இஸ் ஈக்குவல் டு 1.65 z வருது. அதாவது நான் எக்ஸில் 0.6% தான் ஆட் பண்ணுறேன், ஆனால் ஜெட்டோட 0.65% இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜெட். ஓகே, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா y is greater than x, x is greater than z. அப்போ இது ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் greater than 1000. ஸோ இதில் ஏதாவது டிவைட் பண்ணோம்னா 3 ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? இதை பாருங்க, 6 டிவிசிபிள் பை 3, 9 டிவிசிபிள் பை 3, 12 டிவிசிபிள் பை 3, 15 டிவிசிபிள் பை 3, 18 டிவிசிபிள் பை 3. இப்போ நான் இதை சால்வே பண்ண போதில்லை, ஆனால் ஆன்சர் வரும்போது. ஸோ இப்போ இதோட இங்கே எல்லா நம்பர் நான் அண்டர்லைன் பண்ணிக்க டிவிசிபிள் பை 3. அப்போது எனக்கு வர்ற நம்பர் டிவிசிபிள் பை 3 இருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வர நம்பர் டிவிசிபிள் பை 3 இருக்கணும், ப்ளஸ் 3. ஓகே, எனக்கு டிவிசிபிள் பை 3 இருக்குது, அது கூட 3 ஆட் பண்ணேன்னா அதுவும் டிவிசிபிள் பை 3 தான். சிம்பிளாக 90 அது டிவிசிபிள் பை 3. அப்போ 90 + 3 என்ன? 93, அதுவும் டிவிசிபிள் பை 3. ஓகேங்களா? அவ்வளோதான், அதுதான் கேட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டிவிசிபிள் பை 3 இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ரூலு? சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி 3, டிவிசிபிள் பை 3. ஸோ 1 + 6 + 3 என்ன? ஸோ இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 11. இது டிவிசிபிள் பை 3 கிடையாது. இது சம் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே 10, அது டிவிசிபிள் பை 3 கிடையாது. இது 11 டிவிசிபிள் பை 3 கிடையாது. இது 12 டிவிசிபிள் பை 3. இது பார்த்தீங்கன்னா 13 டிவிசிபிள் பை 3 கிடையாது. அப்போ இது மட்டும், அவ்வளோதான். நான் இது சால்வே பண்ணல பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண இது பண்ணோம். ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 1000. இது ரிப்பீட் ஆயிருக்கு, சாரி. ஓகே, ஸோ பி அண்ட் கியூ எடுத்துக்கணும். ஸோ பி ப்ரைம் நம்பர், கியூ காம்போசிட் நம்பர். ஸோ இதை நம்ம இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பி ப்ரைம் நம்பர் 5 எடுத்துக்கலாம், கியூ காம்போசிட் நம்பர் ஒரு 15 எடுத்துக்கலாம். ஆர் பி 3, கியூ 9, இப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பி இன்டூ கியூ கேன் பி அன் ஆட் நம்பர்னா பி இன்டூ கியூ 5 × 15 பார்த்தீங்கன்னா 75, ஆட் நம்பர் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Q by P prime இருக்கலாமா? 15 by 5 equal to 3, அது prime. P plus Q can be a prime number. இப்போ இங்கே இந்த எடுத்துட்டோம், இது கிடையாது. ஆனால் P 2, Q 5ன்னு வச்சுக்கலாம். சாரி, காம்போசிட் நம்பரா? ஸோ 9 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ P plus Q பார்த்தீங்கன்னா 2 + 9 = 11. ஸோ P plus Q prime number. அப்போ மூணுமே கரெக்டு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதோட 3m என்ன? ஸோ இப்போ 15 பார்த்தீங்கன்னா 5 × 3, 12 பார்த்தீங்கன்னா 4 × 3, 9 பார்த்தீங்கன்னா 3 × 3, 6 பார்த்தீங்கன்னா 2 × 3, 3 பார்த்தீங்கன்னா 1 × 3. ஸோ 3 பவர் அப்படிங்கிறது எத்தனை 3 இருக்குங்க? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3/6 வரும். ஸோ அப்போ 3/m, m is equal to 6. ஓகேங்களா? அவ்வளோ. ஓகே, பாருங்க, டக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இது ப்ராக்டிஸில் வந்துடும், நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 40. ஸோ ஏபிசியோட ஆவரேஜ் வெயிட் 40.
BDயோட ஆவரேஜ் வெயிட் வந்து 42. ஸோ நாம நார்மலாக இது பண்ணுறோம்னா நிறைய சால்வ் பண்ணி போகணும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சால்வ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். எஃப்பும் பியும் ஈக்குவல். அப்போ எஃப் ஈக்குவல் டு பின்னா இங்கே வந்து இதை பியை எஃப்ஆ மாற்றிடலாம். ஓகேங்களா? அப்போ ஏபிசி 40, எஃப்டிஇ 42. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் எஃப் ப்ளஸ் டி ப்ளஸ் இ டிவைடட் பை 2. ஏன்னா இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 40 ப்ளஸ் 42 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 82 divided by 2 equal to 41 kg. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் 57242 பவர் இதோ 9 into 7 into இது பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 9 into 7 into 5 into 3 into 1 9 7 63. 63 into 15 வந்து 63 into 15. 63 into 10 வந்து 630. 63 into 5 வந்து 315. 945. ஸோ 945. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ 2 power 1 வந்து 2ஆல் முடிகிற எந்த நம்பர்னாலும் லாஸ்ட்டில் என்ன முடியுதுன்னு எடுத்துக்கங்க. அதோட பவரை செக் பண்ணுங்கள். 2 square 4, 2 cube வந்து 8, 2 power 4 16. அதே மாதிரி 2 power 5 வந்து 32, 2 power 6 வந்து 64, 2 power 7 வந்து 128, 2 power 8 வந்து 256. ஸோ ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுதுங்களா? ஸோ பேசிக்காக ஒவ்வொரு 4 சைக்கிளுக்கும் ஒரு ரிப்பீட் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 945 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா ஸோ 944 ப்ளஸ் 1 இருக்கும். இதுக்கு ரிமைண்டர் 0 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 5 டிவைடட் பை 4 வந்து 1 ரிமைண்டர் வரும். ஸோ அப்போது கடைசி டிஜிட் வந்து ஆன்சர் 2. ஓகேங்களா? ஓகே. ஏபிசி ப்ளஸ் டிஎஃப் 3 digit நம்பர்ஸ். ஸோ இது இருக்கு. ஓகே. ஸோ ஏபிசி டிஇஎஃப் எனக்கு வந்து 1111 வருது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிஐயும் எஃப்ஐயும் ஆட் பண்ணேன்னா 11 வரணும். சரிங்களா? சிஐ எஃப்ஐ ஏன்னா எந்த 2 digit நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17. ஏன்னா இது வந்து டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் டிஸ்டிங்க்ட் வேல்யூ நான் வந்து ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வென் 2 distinct numbers are added னா என்ன 8 9 அது வந்து 17 தான் வரும். ஓகேங்களா? பட் எனக்கு இங்கே 1ல் முடிஞ்சிருக்குன்னா 11ஆக தான் இருக்கணும். அப்போ சி ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 11. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்னவா இருக்கலாம்? 5,6 இருக்கலாம், 7,4 இருக்கலாம், 8,3 இருக்கலாம், 9,2 இருக்கலாம். அவ்வளோதான், இந்த காம்போல தான். இப்போ இங்கே இப்போ ஏபிசி டிஇஎஃப் இப்போ இங்கே 1 போட்டு இங்கே 1 போயிட்டு இப்போ இங்கே திரும்ப 1 வருதுன்னா அதுவும் 11ஆக தான் இருக்கும். அப்போ பி ப்ளஸ் இ ஈக்குவல் டு 10 ஏன்னா கேரி ஓவரில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஏ ப்ளஸ் டியும் ஈக்குவல் டு 10. இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ a plus b plus c plus so a b c d e f மூணை ஆட் பண்ணோம்னா 11 plus 10 plus 10 equal to 31. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XYZ ஒரு 6 digit நம்பர் ஃபார்ம் ஆயிருக்கு, ரிப்பீட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னா XYZ into 1001 இருந்தால் தான் XYZன்னு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ XYZ into 1001. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்துருக்கோம் 7 11 13 இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மூணு நம்பரை பிரித்தோம் அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 0 வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டிவிசிட் பை 7 11 and 13. அவ்வளோதான். ஓகே. ஸோ இது நம்ம கிளாஸில் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் டிவிசிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஒரு நம்பர் வந்து 9 99 டைம்ஸ் இது பண்ணால் வருது. ஸோ 999 999 999 99 டைம்ஸ் இது பண்ணுறோம். டிவிசிபிள் பை 13க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3 பேராக எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டிவ் பேர்ஸை சப்ராக்ட் பண்ணோம். இப்போ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது ஆல்டர்னேட்டிவாக எனக்கு எத்தனைன்னா
33 sets of 999 இருக்கும். ஓகே, அதில் ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் நான் சப்ராக்ட் பண்ணேன். இதை சப்ராக்ட் பண்ணேன்னா எல்லாமே 0 ஆகிடும். எனக்கு ஃபைனலாக ஒரே ஒரு 999 மட்டும் இருக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு 999 மட்டும் இருக்கும். அந்த 999 நான் 13ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 910 + 89. ஏன்னா 910 இஸ் டிவிசிபிள், 89 வந்து நான் செக் பண்ணும். ஸோ 910 வந்து டிவிசிபிள், எனக்கு ரிமைண்டர் வராது. 89 78 + 11 எழுதுனா 78 டிவிசிபிள், ரிமைண்டர் வந்து 11. அவ்வளோதான். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னா, ஸோ பேசிக்காக இந்த மாதிரி சம்ஸு நம்ம இப்படி தான் யோசிக்கணும். ஓகே, 13ஆல் டிவைட்னாவே பெரிய நம்பராக இருக்குன்னா 3 3ஆக எடுக்கணும். ஸோ இங்கே எல்லாமே இப்போ வந்து 15, 156, 156, 156, 156 இருக்குங்க. இதில் ஆல்டர்னேட்டிவ் செட்ஸ் நீங்கள் எப்படி எடுத்தாலுமே சப்ராக்ட் பண்ணால் 0 தான் வரப்போகுது, பேராக இருக்கிற வரைக்கும். திரும்ப ஒரு 156னா இது மட்டும் மிச்சம் இருக்கும். அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு 9 டிஜிட் நம்பர் எல்லாமே 111 இருக்கு. இதை திரும்ப இதே மாதிரி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். சரி, இது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து ஏதாவது பேட்டர்ன் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே எடுத்தோடனே சால்வ் பண்ண போயிருக்கோம். பேட்டர்ன் தெரியுதான்னு போகிறோம். 1 × 1 × 1. இதோட அவங்க என்ன கேட்டாங்க, சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ இதோட சம் வந்து பார்த்தீங்கன்னா 11 × 11 வந்து 121. இதோட சம் என்ன, 4, which is nothing but 2 square 1. இப்போ 111 × 111 பண்ணோன்னா 1 2 3 2 1 வரும். இதை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 வரும், which is nothing but 3 square. ஸோ எத்தனை 1 இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறது ஸ்கொயர் பண்ணணும், நமக்கு ஆன்சர் வந்து இங்கே எத்தனை 1 இருக்கு, 9 1 இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 9 square, which is equal to 181. சாரி, வெறும் 80. ஓகேங்களா? 80 இவ்வளோ. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்ல இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மைன் ஓல்டஸ்ட் பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்கணும், மேலேருந்து கீழே. ஏ வந்து பிஏவோட ஓல்டர்னா ஏவை மேலே எடுத்துங்க. சியும் டியும் சேம் ஏஜ்ன்ட்டாங்க, அது தனியாக எழுதிக்கங்க. இ வந்து யங்கஸ்ட் இருக்குது, யங்கு வந்து இ தான். எஃப் இஸ் ஓல்டர் தேன் டின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எஃப் இஸ் ஓல்டர் தேன் ஏ, எஃப் இஸ் ஓல்டர் தேன் ஏ, ஏவோட ஓல்டு. அதே மாதிரி எஃப் இஸ் ஓல்டர் தேன் டி, டி எங்கே வேணாலும் இருக்கலாம். சாரி, எஃப் இஸ் எங்கர் தேன் டி, சாரி எஃப் இஸ் எங்கர் தேன் டினா டி வந்து மேலே இருக்கு. ஸோ சியும் டியும் சேம் ஏஜுங்கிறதுனால எப்படி. இப்போ வந்து இதில் எந்த இதை எடுத்தாலும் என்னால் ஓல்டஸ்ட் பர்சனை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஏன்னா எஃப் இஸ் எங்கர் தேன் டி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சிடி எங்கே வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி எஃப் இஸ் ஓல்டர் தேன் ஏங்கிறத நான் எடுத்தேன்னா கூட எனக்கு வந்து எஃப் இஸ் எங்கர் தேன் டின்னு தான் வருமே தவிர நான் சிடிக்கு எங்கே வேணால் வரலாம். ஸோ எனக்கு 5 ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தால் தான் இதில் யார் ஓல்டஸ்ட் பர்சன் நான் டிட்டர்மைன் பண்ண முடியும். சி அண்ட் டி தான் ஓல்டஸ்ட் பர்சன், ஆனால் அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஆட் ஒன் அவுட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், இது மட்டும் காம்போசிட் நம்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்பர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண தெரியணும். இது வந்து நீங்கள் நிறைய சம்ஸ் போட வந்துடும். ஓகேங்களா? அடுத்து sum of 4 digit numbers less than 2000 formed by the digits 1 2 3 4, none is repeated. See, less than 2000 நாவே 1000 something வருமா, 1 dash 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 அவ்வளோதான். ஸோ அப்போ 1 2 3 4, 1 2 4 3, 1 3 2 4, 1 3 4 2, 1 4 2 3, 1 4 3 2. ஸோ 4 + 3 + 2 வந்து 9, 9 + 9 18, 8 1, அதே மாதிரி 18 வரும், 8 1, திரும்ப 18 வரும், 8 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7, 6 1 இருக்குது ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் 1, 7, சாரி ஓகே 8 கிடையாது, ஏன்னா மேலே இருக்கிற 1 நம்ம ஆட் பண்ணோம். 7 9 9 8, ஸோ 7 9 9 8. ஓகேங்களா? அவ்வளோதான்.
இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணும்போது சீசா டு 2 ஹவர்ஸ் உட்காரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ சில்வர் காயின்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் அதோட வெயிட் வந்து 2 கிராம் 5 கிராம் 10 25 50. ஸோ 78 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக 7 காயின் குறைஞ்சது தேவைப்படும் அப்படின்னா இப்போ 50 + 25 போனோம்னா அடுத்து 2 + 2 தான் வாங்க முடியும். ஸோ 79 போயிடும். எனக்கு கரெக்டாக 78 வேணும். ஸோ 78 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், 50 + 10 + 10 + 2 + 2 + 2 + 2 தான் வாங்க முடியும். ஸோ அப்போ எனக்கு மினிமமாக 7 காயின்ஸ் வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து வந்து 78 கிராமை வெயிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 78க்கு கம்மியான காயின் யூஸ் பண்ணலாமான்னா, சரி 7க்கும் கம்மியான காயின் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஸோ 50 + 25 + 5 தராசில் இந்த பக்கம் வச்சேன்னா இது 80 கிராமாக மாறிடும். இந்த பக்கம் 2 கிராம் வச்சேன் அப்படின்னா தராசு வந்து நெட்டாக வந்து 78ஆக மாறிடும். என்னால் 78 கிராமை வெயிட் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வெய் 78 கிராம்ஸ் அதுதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ வந்து தாராளமாக நம்ம இது பண்ணலாம். ஸோ 4க்கு கம்மியாக, ஓகே 7க்கு கம்மியாக 4 காயின்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ போத் 1 and 2. அடுத்து ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர் இஃப் 2 power 192 இஸ் டிவைடட் பை 6. நம்ம இதுக்கு முன்னால் ஒரு சம் பார்த்தோம்ல. ஸோ 2ஆல் பவர் வர்றது. ஸோ 2 power 1 வந்து 2, இதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 2. 2 ஸ்கொயர் வந்து 4, இதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 4 வரும். 2 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8, இதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 2. 2 power 4 வந்து பார்த்தீங்கன்னா 16, இதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன ஆகும்னா 4. ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஈவனில் வந்தாவே 2ஓட பவர் நமக்கு ரிமைண்டர் வந்து எப்பவுமே 4 தான். சரிங்களா, ஓகே. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக 20ஆக வந்துச்சுன்னா நம்ம இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ABCD மட்டும்தான் இருக்குது. இ கண்ணுக்கே தெரியல, ஆனால் 4ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டேஷ் ABC டேஷ் DAB அப்புறம் BCD டேஷ் ABCD இப்படி தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ABCD போட்டோம்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்புறம் இங்கே D வருது. ஸோ பேசிக்காக A வந்து இதில் நல்லா பார்த்தீங்கன்னா A கிராஸாக நான் வந்துட்டு போகும், B கிராஸாக நான் வந்துட்டு போகும், C கிராஸாக நான் வந்துட்டு போகும் திரும்ப. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஒவ்வொரு லைனாக தள்ளிட்டு வராங்க. ஸோ D இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது, C இது வந்து A. அப்போ DDCA. ஓகேங்களா. ஸோ DDCA தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இங்கிலீஷில், 70% ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தியில் பாஸ் பண்ணியிருக்காங்க, 15% 2 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ வென் டயக்ராம் போட்டோம்னா இது இங்கிலீஷு இது ஹிந்தி, 15% ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஹிந்தியில் 70% பாஸ்னா அப்போது 30% ஃபெயிலு. அப்போ ஹிந்தியில் இங்கே ஆல்ரெடி 15 இருக்குது, அப்போ இங்கே 15 பேர் ஃபெயிலு. இங்கிலீஷில் 80% பாஸ்னா 20% ஃபெயிலு, அப்போ 5%, ஏன்னா இங்கே 15 இருக்குது. ஸோ 2 சேர்ந்து இங்கிலீஷில் 20, 2 சேர்ந்து ஹிந்தியில் 30. ஓகேங்களா. ஓகே, இப்போது ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க கேட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இங்கிலீஷில் மட்டும்தான் ஃபெயிலு, 15 பேர் ஹிந்தியில் மட்டும்தான் ஃபெயிலு. ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் பர்சன்டேஜ் மொத்தம் 20% வந்து ஒரே சப்ஜெக்டில் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் சம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 power 4 3 power 6 அப்படின்ட்டு எந்த நம்பரோ அதை விட டபுளாக இருக்கிற ஒரு நம்பரை பவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் கடைசியாக எத்தனை ஜீரோஸ் தொடர்ச்சியாக ஒரு கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு 5ம் ஒரு 2ம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 0 வரும். ஸோ அப்போ இங்கே நமக்கு எத்தனை 5 இருக்குது எத்தனை 2 இருக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ 25 power 50ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து 5 ஸ்கொயர் பவர் 50. ஸோ பேசிக்காக 5 power 100. 25ல் மட்டும்தான் இருக்கானா இல்லை, இங்கே எல்லாத்துக்குமே பவர் டபுள் ஆகணும். 5 power 10, 10 power
20, 15 பவர் 30, 20 பவர் 40, 25 பவர் 50 இருக்கு. இங்கே வந்து இங்கே 5ல் ஒரு 10 இருக்கா, இங்கே வந்து இதை 5 into 2 பவர் 20ன்னு எழுதலாம். அப்போ இங்கே ஒரு 5 பவர் 20 வந்துடுது. இங்கே வந்து அதே மாதிரி 5 into 3 பவர் 30ன்னு எழுதலாம். இங்கே ஒரு 5 into 30 வந்துடுது. இதை 5 into 4 பவர் 40ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு 5 பவர் 40. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா இது எல்லாமே சேர்ந்து 5 பவர் 100, 110, 130, 160, 5 பவர் 200. இப்போ 205 இருக்கு. இப்போ நம்மளால 202 பேர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கடைசியில் 200 0. ஏன்னா ஒரு 5க்கு ஒரு 2 சேர்ந்தா ஒரு 10 வரும். 2 5ம் 2 2ம் சேர்ந்தா 100 வரும். ஸோ எத்தனை பேர் ஆஃப் 5 and 2 இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 2 எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ 2 பவர் 4. அதுக்கு மேலே 2 அதிகமாக இருந்துச்சுன்னா அது வராது. நமக்கு ஒரு பேர் தான் தேவை. 4 பவர் 8, 6 பவர் 12, 8 பவர் 16, 10 பவர் 20. இங்கே இருக்கிற 2ஐ நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 12 பவர் அந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நமக்கு சீக்கிரமே அந்த நம்பர்ஸ் கிடச்சிடும். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறோம், 24லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 24 பவர் 48. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 24ல் எத்தனை 2 இருக்குது? 2 into 2 into 6, 4 into 6 தானே, பவர் 48. இதுலேயே வந்து நமக்கு இங்கே ஒரு 2 பவர் 48. ஸோ அப்போ 2 பவர் 96 கிடச்சிருது. சரிங்களா? அடுத்து வந்து 20 எடுத்துக்கலாம். ஏன்னா 22 எடுத்தோம்னா நமக்கு 44 வரும். ஆனால் இதில் நமக்கு இன்னும் டபுளாக வரும். 20 பவர் 40 இருக்கா? அப்போ 2 into 2 into 5 பவர் 4 பவர் 4 into 5. ஸோ பவர் 40. ஸோ அது இங்கே நம்ம 2 பவர் 80 கிடைச்சிருது. அடுத்து 16 பவர் 32. 16ங்கிறது ஆல்ரெடி 2 பவர் 4 பவர் 32 எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 2 பவர் 128 கிடைச்சிது. ஸோ இந்த 3 சேர்த்துனாவே நமக்கு வந்து தோராயமாக எவ்வளோ வருது அப்படின்னா வந்து 322. நமக்கு ரஃபாக வந்து 300 தாண்டிடுச்சு, கிரேட்டர் தேன் 300. இங்கே 200 இருக்கு, இங்கே 200க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ 200 ஜீரோஸ் வந்து முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, ஸோ சிசாட்டோட மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா கீப் ப்ராக்டிஸிங். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெகுலராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். பட் ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்து வர கிளாஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா?